நமசிவாய. மிக எளிதாக ஏகப்பட்ட பணத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய தடைகள் நமக்கு வந்து பிரெயின் லெவல்லையும் சரி, மைண்ட் லெவல்லையும் சரி, சப்கான்ஷியஸ் மைண்ட்லையும் சரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விளக்குவதற்கு உண்டான வழிகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதை தவிர இது சப்போர்ட்டிவாக இருக்கிறது, நமக்கு வந்து டே டு டே நமக்கு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து தாண்டி இதெல்லாம் நம்ம நிதானமாக செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை நாம் அடைவதற்கு, பல லட்சம் பணத்தை அடைவதற்கு அல்லது பல கோடி பணத்தை அடைவதற்கு ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய ஆம்பிஷன் பொறுத்தது. ஸோ அது மாதிரி அடைவதற்கு ஏதாவது கொஞ்சம் குயிக்காக ஒரு புஷ் இருந்ததுன்னா அது பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா. அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சில காலங்களுக்கு முன்னால் கொடுத்திருக்கிறேன், 2-3 முறை கொடுத்திருக்கிறேன் நினைக்கிறேன். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணி அதை நிறைய விஷயத்திற்கு வேற விஷயங்களுக்காக கொடுத்திருந்தேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேஷ் ஃப்ளவர் என்று, அந்த பேஷ் ஃப்ளவரை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் சாதாரணமாகவும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ லண்டன் பேஸ்டு இது வந்து எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்திருக்கிற ஒரு முறை, நம்மளுடைய மனதை அடியோடு மாற்றக்கூடிய ஒரு முறை, ஒரு ஹோமியோபதி ரிலேட்டடாக வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோமியோபதி கடைகள்லாம் எல்லா கடைகளையும் இருக்குமான்னு தெரியாது. இங்கே வந்து சென்னையில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹோலா லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு டி நகரில் இருக்குது. பஹோலா லேப்ஸ் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அங்கே வந்து நம்ம முதல்ல எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்பொழுது நாம் வந்து நம்மளுடைய தேவைக்காக தான் வாங்குவது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நம்ம லண்டன்ல இருந்து யாராவது வரும்போது அவங்க இடையே கொண்டு வர சொல்லிடுறது, பல்காக எடுத்துகிட்டு வர சொல்லிடுறது, அது மாதிரியான விஷயமா தான் பண்ணுறோம். டைரெக்டாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலே. நீங்கள் அமேசானில் ஏதாவது வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் 4 விதமான விஷயங்கள், இந்த 4 விதமான விஷயங்களுக்குமே ஒரு பணத்தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வாட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த வாட்டி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளா இதை நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறதன் மூலமாக எப்படி நமக்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவும் போகிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த வசாகோன்லாம் கொடுத்துருந்தது ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வசாகோ அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, அதாவது டெமிகாட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பிரிட் லெவல்ல இருக்கக்கூடியது, நீட்டிகா மாதிரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருந்தது, அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே ஒரு போல் மாதிரி எடுத்திருந்தது. முதல்ல எந்த இது வேணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த வெசாகோலாம் வேணும்னாங்க. இதற்கு பல காலங்களுக்கு முன்பே வந்து பார்த்தோம்னா நாம வந்து ஒரு மந்த்ரா முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம ஷபர் மந்த்ரா என்று எடுத்திருந்தோம். ஷபர் மந்த்ராங்கிறது வந்து பார்த்தோம்னா சித்தி செய்ய வேண்டாத ஒரு முறை. நம்ம வந்து சாண்ட் பண்ணாலே உடனடியாகவே நமக்கு பலன் கொடுக்குங்கிற முறை, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறை. ஈவன் அனுமன் சாலிசா கூட ஷபர் மந்திரம் தான். ஸோ இந்த ஷபர் மந்திரத்தை பற்றி நான் எழுதிய ஒரு ஆர்டிகளை பார்த்து தான் 2014 13 ஞாபகம் இல்லை, அந்த டைம்ல வேந்தர் டிவில இருந்து என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கான்டாக்ட் பண்ணிட்டு அதை பற்றி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேந்தர் டிவில ஒவ்வொரு வருடமாகவே தொடர்ந்து 2016 வரைக்குமே என்னமோ நமக்கு ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து கொண்டிருந்தது. இதுல வந்து பார்த்தோம்னா அந்த ஷபர் மந்திரங்கிறது பயங்கர எஃபெக்டிவ். இதுவும் நான் ஏற்கனவே ஒரு 27 மந்திரங்கள் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அட் அ டைம்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா மந்திரமுமே கொடுத்தோம்னா அது வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதுவும் நம்ம வந்து கோர்ஸா எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இதை எப்போ எடுப்போம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஷபர் மந்திரம் பயங்கர எஃபெக்டிவ். ஸோ இந்த வசாகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மணி ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வசாகோ. அதுக்கப்புறம் அது சார்ந்து வேற இருக்கக்கூடிய ஒரு மணி ஸ்பிரிட்ஸ் ஆர் டெமிகாட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையோ, அல்லது ஷபர் மந்திரம் எல்லா விஷயத்துக்குமே இந்த தடவையும் நம்ம ஒரு 27 மந்திரம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதமான தேவைகளுக்குமே, அதாவது ஈவன் நம்ம வசீகர சக்தியிலிருந்து நம்மளுடைய டே டு டே லைஃப் சேலஞ்சஸ்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே இருக்கிற மாதிரியான விஷயமாக இந்த 2 இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜா போயிட்டு மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், ஓவராலா நம்ம வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும் நம்ம லைஃப்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், எந்தெந்த மாதிரி முறையாக நம்ம வந்து சில விஷயங்களை செய்தால் கோடிக்கணக்கில் நம்ம வந்து ரெகுலரா நம்ம லைஃப்ல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி எடுத்தது தான், அந்த வசாகோ தான் எடுத்தது இல்லை. ஸோ இந்த 3 விஷயங்கள் டாபிக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம், போன மாசத்துக்குள்ளேயே எண்ட்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் வீக்லயோ கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ கோர்ஸ் தீர்மானம் செய்து ஆகிவிட்டது. 12ஆம் தேதி அன்று ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 1 or 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன். யாரெல்லாம் தேவைப்படுவீங்களோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1 or 2 டேஸ்க்கு முன்னால வந்து நீங்க கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த 3ல் உங்களுக்கு எது விருப்பமானது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியும் நான் வந்து டிசைட் பண்ணலாம். உங்ககிட்டையும் கேட்க போறேன், வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிறவங்ககிட்டையும் கேட்க போகிறேன். ஸோ அதனால எது நிறைய பேர் விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரியான முறையாக பார்த்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கோர்ஸ் கொடுக்கலான் இருக்கு. வீடியோ கோர்ஸாக இருக்கும். இந்த வீடியோ கோர்ஸ் நீங்க வந்து எப்போ வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, உங்களோட ஓன் டைம்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆன்லைன் கோர்சஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓன் டைம்ல நீங்க
எப்போ வேணாலும் அதை பார்த்துக் கொள்ளலாம். அதை அடிக்கடி நீங்கள் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தாக இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக ஒரு நபர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, ஒரிஜினலாக அந்த சிட்ரின் மாலை, சிட்ரின்ல பிரேஸ்லெட் இருக்கு. சிட்ரின்லேயே பார்த்தோம்னா சிட்ரின் பயங்கர எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கும். மணி மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட், அதாவது ஜூபிட்டருடைய ஒரு விஷயம் இது. ஸோ மணி மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டட் அதிகமாக பணம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லை, அதிகமாக பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு மந்த்ராவோ அல்லது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் ஏதாவது சொல்லும்போது இதை யூஸ் பண்ணலாம். மந்த்ரா சொல்லும்போது நம்ம கழுத்துல போட்டுக்கிட்டாலும் சரி, போட்டுட்டு எப்பொழுதுமே நம்ம கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இதை நீங்க ஒரு மந்திர ஜபமாலையாக யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட ஜபமாலையாக யூஸ் பண்ணலாம். இதுல இந்த மேரு இருக்காது. நம்ம ஜஸ்ட் அப்படியே மேலேருந்து கீழே ஒரு டோட்டலா ஒரு ரவுண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபினிஷ் பண்ணிட்டு இது யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிட்டு தனியா வைக்கலாம். இது மந்திரத்தை நீங்க சாதாரணமா நம்ம சாண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புலயே இருக்கணும்னு நினைக்கிறவர்களும் அது மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணலாம். இப்பொழுதுக்கு இதை பூஜா ப்ராடக்ட்ஸ்ல போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, சில காலங்கள் முன்பு அக்ஷய திருதியைக்கு நாம ஒரு வெள்ளி விளக்கு கொடுத்துருந்தோம். வெள்ளி விளக்கும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஸோ இப்போ அந்த வெள்ளி விளக்குல அதுல என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த டைம்ல இதை வைத்து கட்டணமின்றி கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த மாதிரியான வெள்ளி விளக்கு, இந்த வெள்ளி விளக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமைகளிலே ஏற்றி வைப்பதற்கோ அல்லது தினசரியோ ஏற்றுவதற்கு இது ஜெர்மன் சில்வர் தான். இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை, ரொம்ப இதான விலை, எனர்ஜைஸ் பண்ண ஒரு விஷயம் தான். எனர்ஜைஸ் இந்த சென்ஸ் பூஜையில வச்சு அதற்கு உண்டான மந்திரங்கள் சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவாகனம் அப்படின்ற மாதிரியான முறை இதுல வராது. ஸோ பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு முறை தான். ஸோ அந்த முறையை செய்து வைத்திருக்கக்கூடியது. இது ரொம்ப கம்மியான அளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொன்னாங்க. ஜெர்மன் சில்வர். நீங்க நெய் விளக்காக ஏற்றுவதா இருந்தால் ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். குபேர திரி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்க அது மாதிரியான விஷயமா தாமரை தண்ணி திரியோ நார்மல் திரியோ கூட நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தினசரியே நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துட்டு வாட்டர் ஃபுல்லா காலையிலேயே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு 1/2 லிட்டர் வாட்டர் நீங்க எங்கேயா வெளியில போறீங்கன்னா 1/2 லிட்டர்ல ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 லிட்டரா அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 20 சொட்டுகள் இருந்தால் போதுமானது. இந்த டிராப்ஸ் 20 டிராப்ஸ் நீங்க விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 லிட்டர் ஹோல் டே நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு எதுவும் எக்ஸ்பைரி எல்லாம் கிடையாது. அதாவது இந்த மருந்துக்கு சொல்றேன், மருந்து கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு மனதை மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மைண்ட்லயும் சரி, நம்மளோட பிரெயின்லயுமே ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 1 லிட்டர் பாட்டிலா இருந்தால் நீங்க ஒரு 40 சொட்டோ 45 சொட்டோ கூட நீங்க விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நன்றாக குலுக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது. அதுல இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நீங்க ஒட்டணும். இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது அப்படின்றது எப்படின்றது பார்க்கலாம். இன்கேஸ் என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் பலன் தரும் இது. அது எப்படி அப்படின்றதையும் சொல்றேன். இந்த வாங்க முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இதை சாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்துல சாண்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். இந்த சென்ஸ் என்னன்னா, இந்த அளவுக்கு அது பலன் தருமா அப்படின்னு கேட்டா தராது. உங்களுக்கு இதை வாங்குற வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். அது மாதிரியான விஷயம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1 by 1 போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த பைன் என்பது, பைன் அப்படிங்கிறது PINE, பைன் உங்களுக்கு இப்போது திரையில் வரும். இந்த பைன் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க இப்படி ஒட்டிட்டு இதை நீங்க விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட் ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அட் அ டைம்ல நீங்க 2, 3 எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பல்வேறு விதமான விஷயத்திற்கு. இனிமேல் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக மிக ஆழமாக கூர்ந்து கவனிக்க வேண்டியது. கொஞ்சம் பெசகினாலுமே நீங்க தப்பான விஷயத்தை செலக்ட் பண்ணிடுவீங்க. அதனால எல்லாமே பணம் சார்ந்தது, வேறு வேறு சிச்சுவேஷனுக்கு இருக்கிறது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுல பார்த்தோம்னா நம்ம ஒரு சில டைம்ல நம்ம ஏதாவது ஒரு மணி மந்த்ரா கொடுக்கும்போதோ அல்லது மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கொடுக்கும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது மாதிரி கொடுக்கும்போது யாராவது ஒரு நபராவது அட்லீஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு பண்ணுவாங்க, எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படியா இருக்கு, இப்படியா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார்கள். அது மாதிரி சொல்லக்கூடிய, அதாவது ஏன் நான் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன்னா, இந்த மாதிரி புலம்பல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்காது. கமெண்ட்லன்னு இல்லை, எங்கேயுமே உங்க மனசுக்குள்ளேயே நீங்க அதை வெளிப்படுத்தாதீர்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பது நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரியான நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆனா கேட்க மாட்டேன்றாங்க, அப்படியே தான் பண்றாங்க. ஸோ அந்த பைன் அப்படின்றது பார்த்தோம்னா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நான் எப்பொழுதுமே ஏழை, எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு லக்கே இல்லை, எனக்கு மணி லக்கே கிடையாது, எனக்கு ஜானேர்னா முழசம் இருக்கும், இப்படிங்கிற மாதிரி பணத்தை பத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, எப்பவும் எனக்கு பணம் வராது, நான் ஏழை தான், எங்க ஃபேமிலியில எல்லாருமே இருக்கு, அடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம், நான் சொல்றது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு கோர்ஸ் மாதிரி நினைச்சு கேளுங்க. அடுத்தவங்க எல்லாம் நல்லா பணம் வருது, அடுத்தவனுக்கு எதை செஞ்சாலும் நல்லா பணம் வந்துருது, ஆனா எனக்கு வரவே மாட்டேங்குது, நான் வியாபாரம் செய்யறேன், ஆனா எனக்கு வரக்கூடிய லாபத்தை விட எதிரில் இருக்கிற கடைக்காரன் அதே வியாபாரம் தான் செய்யறான், அவனுக்கு நல்ல பணம் வருது அப்படின்ற மாதிரியான முறையாக. அல்லது என்னுடைய குடும்பத்திலே பார்த்தோம்னா, என்னுடைய அண்ணன் தம்பிக்கு தங்கைகள் எல்லாருமே அதிகமாக சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னால் முடியல. அதாவது பணத்தை பற்றிய ஒரு பொறாமை அப்படின்றது நமக்கே தெரியாமல் இருக்கும். அதை நம்ம பொறாமைன்னு வெளிப்படுத்தி
ஒத்துக்கொள்ள மாட்டோம். இது வந்து ஒரு கிரீடினஸ் அப்படின்ற மாதிரியோ அல்லது இது வந்து ஒரு ஜெலசி அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கே ஒத்துக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாயிருக்கும். ஆனா அதுதான் உண்மை. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கு, நமக்கு மட்டும் இல்லப்பா அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஈவன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஒரு 100 பேர் நல்லா இருக்கு, நல்ல விஷயமா வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லும்பொழுது யாராவது ஒருத்தர் அதை பாக்குறாங்கன்னா பார்த்துட்டு ஐயோ நமக்கு மட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கலாம். அவர்கள் வந்து கன்சிஸ்டண்டா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கிறதுனால சின்னதுலேயே அவங்களுடைய கண்டிஷனிங் அப்படி இருக்கும், அவங்களுடைய என்விரான்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை, அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சூழ்நிலை, அது மாதிரியான ஒவ்வொரு சூழ்நிலையுமே அது மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஆம்பியன்ஸா இருக்கும். அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பணத்தை பற்றி நீங்க அந்த மாதிரியான கவலை, மற்ற விஷயமான நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி நான் சொல்லலை, இது வந்து பணத்தை பற்றி சொல்றேன். ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பைன் அப்படிங்கிறத வாங்கிட்டு நீங்க இது மாதிரியாக ஒட்டி வைத்து குடித்து வரலாம். இதற்கு எவ்வளவு தினங்கள், எப்ப ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி, இது ஓவராலா நாட் ஓன்லி பைன், எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். இப்ப அடுத்தது சொல்ல போற 3 விஷயத்துக்குமே எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உடனடியாகவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் குடிக்கும் பொழுது மனதிற்குள் அந்த பைன் என்கிற வார்த்தை, PINE, பைன் என்கிற வார்த்தையை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே குடிக்கலாம். இல்லை தண்ணி எல்லாம் எதுவும் விடலை, மருந்தும் எதுவும் விடலை, ஜஸ்ட் காலி இதுதான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்படி எழுதி இப்படி ஒட்டிக்கோங்க. இது வந்து ஸ்டிக்கர், அதனால உங்களுக்கு எளிதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக. இதுவும் வந்து ஸ்டேஷனரி கடையில் எல்லாமே கிடைக்கும். இது மாதிரியாக நீங்கள் எழுதி ஒட்டி கொண்டுட்டு இந்த பையன் என்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இதை இப்படி தூக்கி குடிக்க கூடாது. இதை வந்து சிப் பை சிப்பா, சின்ன குழந்தைங்க குடிக்கும் பாத்தீங்களா, கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சதுன்னா அந்த தண்ணியை என்ன பண்ணணும், உடனடியாக குடிக்காது. அது வந்து என்ன பண்ணும், வாய்க்குள்ளேயே வச்சு 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 வாழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்க்குள்ளேயே வச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதை இப்படி பண்றே அப்படின்னு சொல்லி திட்டுவோம். ஆனா அது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் மெத்தடா, நேச்சராகவே அது மாதிரியான விஷயமாக குழந்தைகள் செய்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுது நம்ம சலைவாவோட நன்றாக நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயம் உள்ள போகிறதோ, அது உணவாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி உள்ள போகிறதோ அது வந்து அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு வந்து தேவ மருந்தாக அது மாறிவிடும். நம்ம சாதாரணமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவை, ஒரு கவலத்தை கூட அவ்வளவு முறை நாம் வந்து மென்று முழுங்க வேண்டும், நிதானமாக வாய்க்குள் வைத்துக் கொண்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் உள்ளுக்குள்ள அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. ஸோ அது வந்து இதெல்லாம் டாக்டர்ஸ் சொல்றதுன்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் பல காலங்கள் முன்னே சொல்லி வைத்திருந்தார்கள். குழந்தைகளுக்கு அது இயல்பாகவே வரும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு வரும். அதெல்லாம் நாம் வளர வளர கெடுத்து விடுகிறோம். நாமும் அப்படியே கெட்டு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிக்கும்போது அப்படியே குடிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அப்படி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ரொம்ப தாகமா இருக்கு, அந்த மாதிரி குடிக்க முடியுமா, அப்படி குடிக்க வேண்டாம். இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் சின்ன சின்ன டிராப்ஸா குடிக்கணும். இது ஒரு ஃபுல்லா இப்படி எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிராப்ஸா குடிச்சு அது நாக்குக்குள்ளே, அது கொஞ்ச நேரம் அது நாக்குக்குள்ளேயே வச்சு அல்கலைன்னு சொல்லுவோம். அது மாதிரியாக அது வந்து பார்த்தோம்னா அந்த சலைவாவோட கலந்து உள்ள போகும்போது அல்கலைன் அப்படி போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த ஒரு பைன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உங்களுடைய என்ன சிச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து சொல்லணும்னு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அட் அ டைம்ல 2-3 எல்லாம் இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம். யூஸ்ஃபுல்லா பண்ணலாம், பட் ஆனா இதுல நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஒன்றொன்றாக செலக்ட் பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன ஒரு கண்டிஷனிங்ஸ் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பைன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முடிஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்ஷியன் அப்படின்ற ஒரு முறை, GENTIAN, ஜென்ஷியன். இந்த ஒரு முறை எப்படின்னா, எனக்கு வந்து நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா வேகமாக நான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், ஆனால் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே எனக்கு முழுமையான பலன் தருவதில்லை. 100 ரூபாய்க்கு உழைச்சா எனக்கு 90 ரூபா கூட வரது கிடையாது, 50 ரூபா தான் வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் தடையாக இருக்கிறது. தடை, அப்டக்கல் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்துடைய வார்த்தை. அது மாதிரியாக இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு முறையாக எனக்கு வந்து சரியாக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த தடைகள் நீங்குவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருப்பாங்க, கடன் கொடுத்த கடன் வந்து திரும்பி வாங்கவே முடியல, பயங்கரமா கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை நான் அந்த ஜென்ஷியன்ங்கிறது நான் இப்ப இந்த பையனுக்கு சொன்ன மாதிரியே நினைச்சிட்டு கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து பணம் வருவதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருப்பவர்கள் எல்லாமே இந்த ஜென்ஷியன் அப்படின்றதும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஃபினான்ஷியல் ஹேர்டில்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி, அப்டக்கல்ஸ், ஹேர்டில்ஸ்ங்கிறத விட அப்டக்கல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஹேர்டில்ஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடா இதுக்கு ஒர்க் ஆகும். அப்டக்கல்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஜென்ஷியன் அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையிலே தடை செய்யக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இரண்டாவது. அப்புறம் நம்ம கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஸ்வீட் செஸ்ட்நட், ஸ்வீட் செஸ்ட்நட், இந்த ஒரு விஷயம் இது வந்து எதற்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ வந்து பெரிய ஒரு வீழ்ச்சி வந்து விடுகிறது. ரொம்ப நல்லபடியா இருந்தேன், ஏகப்பட்ட பணம், காரு, பங்களான்னு இருந்தேன், அல்லது வந்து நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிரெடிட் கார்ட்ஸ்க்கெல்லாம் உடனே பேமெண்ட் பண்ணிடுவேன், கிளீனா ஒரு ஃபினான்ஷியல் இதுல இருந்தேன் அப்படின்ற மாதிரியான நபர்கள் எல்லாருக்குமே அதே போல் வந்து பார்த்தோம்னா என்னுடைய பணத்தை யாராவது அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டான், இந்த மாதிரி யாராவது ஒரு மொத்தமாக பணத்தை பறிகொடுத்து விட்டார்கள், சொத்தை பறிகொடுத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது எனக்கு சொத்து வரணும், எனக்கு வந்து என்னுடைய பங்காளி இருக்கான், எனக்கு வர வேண்டிய சொத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, சொத்துல வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது ஒர்க் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சொத்து உங்களுக்கு என்று வந்த பெயரிலே உங்களுடைய சொத்தாவது பணமாவது அதை மற்றொருவரிடம் நீங்கள் பறிகொடுத்து விட்டீர்கள். திருட்டு போறது ஒரு ஷாக் வருது பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை அப்படியே ஓவராலா வலிச்சுட்டு போயிடுறாங்க யாராவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில ஒரு ஷாக் இருக்கு. அந்த பணத்தை பற்றின ஒரு ஷாக் இருக்கு, ஏதோ ஒரு ட்ராமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு பணத்தை பற்றி ஒரு பயம், ஐயோ ஏதாவது ஆகுமோ, எனக்கு இனி அடுத்த மாசம் இஎம்ஐ வருது, என்ன பண்றதுன்னு தெரியலையே, அடுத்த மாசம் எனக்கு வீட்டு இஎம்ஐ வந்துடும், கார் இஎம்ஐ வந்துடும், கிரெடிட் கார்டு பேமெண்ட் போடணும், இனி எனக்கு வேற ஒருத்தன கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கேன், அவனுக்கு நான் வந்து பணம் கொடுக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஸ்வீட் செஸ்னட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அந்த நிலை மாறி அந்த ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு ரூபத்திலே இருக்கக்கூடிய பணம் அப்படின்ற வந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது நீங்க ஃபுல்லா லாஸ் ஆகி உங்களுக்கு ஃபுல்லா எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியா இருக்கக்கூடிய பணம் திரும்பி வருவதற்குண்டான நேரம் ஒரு வழி பிறக்கும். அகைன் நான் சொல்றேன், கடன் கொடுத்த பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு பணம் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே வரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் அல்லவா, அதற்காக அல்ல இது. இந்த ஜென்ஷியான்ங்கிறது தான் அதுக்காக. கடன் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு எம்எல்எம்ல போட்டிருப்பாங்க நிறைய பேர், இங்க ஏகப்பட்ட பேர் அது மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். அது மாதிரி எல்லாம் போயிடுச்சு, எம்எல்எம்ல போட்டுட்டேன், அந்த போட்ட பணம் வந்து எனக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜென்ஷியான் யூஸ் பண்ணலாம். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்தது எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு இப்ப நீ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி மீட் அவுட் பண்ண போறேன்னு தெரியல நினைக்கிறவங்க எல்லாம் ஜென்ஷியான் யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த எம்எல்எம்ல போட்டுட்டேன், அந்த பணத்தை ஒருத்தன் எடுத்துட்டு ஓடியே போயிட்டான், ஆள் அரவன் தெரியல, இல்ல ஜெயில போட்டாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து வேற ஒரு இடத்துல கடன் கொடுத்தேன், அந்த கடனை வாங்கிட்டு ஒருத்தன் ஓடியே போயிட்டான், ஆளே இல்லை, எதுவும் ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை. ரெஸ்பாண்ட் பண்றது இல்லைன்னா ஆள் இங்கே தான் இருக்கான், எனக்கு தெரியும், அவன் வீட்டுக்குள்ள நான் போக முடியும், அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இல்லை. ஆள் வந்து எங்கே இருக்கானே தெரியல, ஆள் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இனிமேல் ரைட் ஆஃப் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஸ்வீட் செஸ்னட் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். கடைசியா இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடுறோம், லார்ச், LARCH. இதுதான் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் ரெகுலரா நல்லா இருக்கு என்று சொல்லி மிக மிக அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்து நல்ல பலனை அனுபவித்து வரக்கூடியவர்கள். எனக்கு வந்து நல்ல பணம் வந்துட்டு இருக்கு, நம்ம ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் நல்ல பணம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது வந்து மென்மேலும் வளர வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு மாசம் 50,000 வருது, அல்லது 1 லட்சம் வருது, அல்லது 10 லட்சம் வருது, எனக்கு பத்தாதுங்கிறது நாட் அவுட் ஆஃப் ஜெலஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து 10 லட்சம் வருது, எனக்கு பத்தலை அப்படின்னா எனக்கு பண பற்றாக்குறை என்று இல்லை, என்னுடைய ஆம்பிஷன் வேற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு மாசம் 10 லட்சம் வருது, எனக்கு ஆனா 20 லட்சம் வரணும், இதுதான் என்னோட ஆம்பிஷன் இப்போதைக்கு. அடுத்த வருஷம் நான் மேபி 2 கோடி வரணும்னு கூட நினைப்பேனா இருக்கும். அது மாதிரி நினைப்பவர்கள், நான் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பல்கி பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள், பயங்கர கான்பிடன்ஸ் வரணும், நான் செய்யற ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடும் எனக்கு பலன் தரணும், ஒவ்வொரு மந்திரமும் எனக்கு பலன் தர வேண்டும், ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த லார்ச் யூஸ் பண்ணலாம். இந்த லார்ச்ங்கிறது ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், ஏன் லார்ச் நான் லாஸ்டா சொன்னேங்கிறத நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் 3 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 3 சொல்லியிருந்த ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் 3 சொன்ன விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த், 1 or 2 monthsல உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது சரியாயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க அந்த லார்ச் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க லார்ச்சுக்கு போயிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை வைத்து கொண்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, அதாவது நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதை நம்ம வந்து வெளியேற்றாம திரும்ப திரும்ப நம்ம வந்து புது விஷயங்களை உள்ளே போட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் எதுவுமே நமக்கு வந்து சரியான ஒரு முறையிலே வராது. அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இதுல செலக்ட் பண்றது அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப கிளியரா செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள்லாம் ஆகாது, இது ரொம்ப சீக்கிரமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முறை. ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா ஹோமியோபதி முறையே வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இருக்கக்கூடிய மாஃபியானால வந்து அந்த ஹோமியோபதிங்கிற முறையே வந்து பார்த்தோம்னா வேற மாதிரியான விஷயமாக எல்லாருமே அது வந்து ஒர்க் ஆகாது, அல்லது ரொம்ப லேட்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சித்தாவோ அல்லது ஹோமியோபதியோ, நம்மளுடைய நாட்டு மருந்துகள், ஹோமியோ நம்மளோடது கிடையாது, பட் ஸ்டில் ஹோமியோவும் நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடியதுதான் வச்சுக்கோங்க.
அதை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது இந்த பேட்ச் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயங்கள். இதுல ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியதாக பல ஆண்டு காலங்களாக இந்த இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பலருமே இதை சொல்லி கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். இது நிறைய இந்த மாதிரியான விஷயமாக செய்து பலனடைந்து வந்தவர்களுமே இருக்கிறார்கள். அதனால இதை பத்தி எந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அமேசான்ல கிடைச்சதுன்னா கூட நீங்க அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான்ல கிடைச்சதுன்னா அமேசான்ல வாங்கிக்கலாம். இல்ல சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் இங்க டி நகர்ல பஹோலா லேப்ஸ் BAHOLA பஹோலா லேப்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல வந்துடும். நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்கல. காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் ப்ரமோட் பண்ணல. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சோர்ஸ், அந்த சோர்ஸ் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால ஸோ அந்த ஒரு சோர்ஸ்ல நீங்க வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அது இது வரைக்கும் நாங்க முதல்ல எல்லாம் அது வாங்கிட்டு இருந்த போது நல்லா தான் இருந்தது. அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. அமேசான்ல எங்கேயும் நம்ம வாங்கி பழக்கம் கிடையாது. நீங்க உங்களுக்கு வாங்குறதா அமேசான்ல வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கும் அந்த லண்டன் மாதிரியான இடங்களிலே சோர்சஸ் இருந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்லி கூட நீங்க வாங்கலாம். இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் அந்த பைன் ஆகட்டும் எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத நன்றாக கவனித்துக் கொண்டு உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்தை அந்த மாதிரி குடிக்கும் பொழுது மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருங்கள். அதை சாதாரணமான நேரத்திலே கூட அந்த ஒரு விஷயத்தை சொன்னால் எனர்ஜி மெடிசன் சொல்லுவோம். இதெல்லாம் எனர்ஜி மெடிசன், ஆற்றல் மருந்துகள் என்று சொல்லுவோம். அதனால் ஒவ்வொரு விஷயமுமே மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவை. அதனால அந்த வார்த்தைகளுமே அது மாதிரி தான், மந்திரம் மாதிரி. அதனால அப்படி சொல்லி வரலாம். ஈவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா நீங்க எழுதி கூட உங்களோட தலகாணி கடியில போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட அது மாதிரியான விஷயமாக போடுவது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்கவே முடியாது என்று நினைப்பவர்கள் நான் அகைன் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான உங்களோட தேவையோ அந்த தேவையை நினைத்து நீங்கள் சொல்லி கொண்டு மட்டும் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். அகைன் நான் சொல்றேன், அது மாதிரி சொல்லி கொண்டு வருவது அப்படின்றது உங்களுக்கு முழுமையான பலன் தருமா அப்படின்னு கேட்டா ஒரு 50% தரும். இதோட சேர்த்து சொல்லும்போது அது மிக அதிகமான ஒரு பலனை வேகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இதுக்கு மாற்றாக அது அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சப்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம எடுக்கணும். ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. நம சிவாய.